நெல்லை குருசுவாமி, பாரதிய ஜனதா கட்சி ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு திருநெல்வேலி தெற்கு மாவட்ட தலைவர். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் புதிதாக அரசு பொறுப்பேற்று இன்றைய தினம் 1 மாத காலம் ஆகிறது. அதனாலதான் இன்றைய தினம் இந்த பதிவு நான் சொல்கிறேன். 1 மாத காலமாயும் இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இன்னும் சரிப்படுத்தவில்லை. முதலமைச்சர் கையில தான் இருக்கிறதே காவல்துறை. ஆனால் இன்னும் சட்ட ஒழுங்கு சரியாகவில்லை. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் மக்கள் முதல்வர் எந்த ஒரு இதுவுமே நமக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி நேற்றுக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை என்று தொடங்கி வைத்துள்ளார்கள். நீங்க இதெல்லாம் தொடங்குகிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள், ரைட், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா கேட்டால் இல்லை. எங்க பார்த்தாலும் இதுதான் நடக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த தாவேக அரசுல. முந்தைய அரசுல, திமுக அரசுல தான் இது இருந்துன்னு சொன்னால் உங்களுடைய அரசுலயும் இதுதான் தொடங்குகிறது. திராவிட கட்சி இது மாதிரி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா மாற்றத்தை நோக்கி உங்களுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் நீங்களும் அதே தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இதெல்லாம் கவனத்துல போய் செல்கிறதா என்று கேட்டால் தெரியவில்லை. முதல்வர் அவர்கள் ஏதோ பறி கொடுத்த மாதிரி, வாழ்க்கையை தொலைச்ச மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு மௌனமாகவும், அவருடைய முகத்துல ஒரு சிரிப்பு கூட இல்லை, கலை கூட இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த முதல்வருக்கு இல்லையா நாங்கெல்லாம் இருக்கிறோம் என்று எங்களுக்கே ஒரு மனவேதனை அளிக்கிறது. முதல்வர் அவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்கள்லையும் அதிகப்படியான மின்வெட்டு, கரண்ட் கட் நடைபெறுகிறது. ஏன் தெரியவில்லை. இது முதல்வர் கவனத்துக்கு போய் சேர்கிறதா? ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்கிறார்கள். அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தாவேகா கட்சி உறுப்பினர் அனைவரையும் பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் விமர்சகர்கள் பாத்தீங்கன்னா தற்கொலை என்று சொல்கிறார்கள். அதை பார்த்தா உண்மையாதான் தெரிகிறது. அமைச்சர்களை பேட்டி பார்த்தாலே அதே மாதிரிதான் இருக்கிறது. முதல்வர் அவர்கள் செய்தியெல்லாம் பார்ப்பாரா என்று ஒரு தெரியவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பதில் சொல்ல தெரியாம தான் முடிக்கிறாங்க அமைச்சர் அவர்கள். அப்போ இந்த அரசு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. சிந்திக்க வேண்டும் இந்த தாவேகா அமைச்சர் அவர்கள், முதலமைச்சர் அவர்களும் மட்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மின்வெட்டு காரணம் பாத்தீங்கன்னா தாவேகா அரசால இந்த அரசாங்கத்தை கையாள முடியவில்லையா, இல்ல முன்னாள் திமுக அரசுடைய விசுவாசத்து காரணமா இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மின்வெட்டு தடை செய்கிறார்களா என்று தெரியவில்லை. இதெல்லாம் முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு சென்று இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று நான் முதல்வர் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் முதல்வர் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மக்களுக்கு நல்லாட்சி தர வேண்டும். முடியாவிட்டால் இந்த ஆட்சியை என்னால் ஒழுங்கா தர முடியாது என்று சொல்லிவிட்டு இந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு மறுபடியும் எலெக்ஷன் வந்தா மக்கள் நல்லாட்சியை தேர்ந்தெடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.